எனக்கு அன்பான தேவசனமே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கிறிஸ்தவமும் புனிதர்களின் பயணமும் என்ற தலைப்பில் அதன் தொடர்ச்சியாக இன்று பில்லி கிரகாம் அவர்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். பில்லி கிரகாம் அவர்கள் அமெரிக்க நாட்டைச் சார்ந்தவர். அவருடைய பெற்றோர்கள் கிறிஸ்துவத்தில் அதிக நாட்டமுடையவர்களாக காணப்பட்டனர். ஆனால் கிரகாமோ உலக காரியத்தில் அதிக நாட்டமுடையவராக காணப்பட்டார். ஏனென்றால் கிரகாம் தன்னுடைய வீட்டில் நடைபெறக்கூடிய ஜெபக்குழுவில் கூட அவர் கலந்து கொள்ள மாட்டார். அதனை புறக்கணித்து உலக காரியத்திலே தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்திக் கொள்வார். இப்படி இருக்கின்ற பட்சத்தில் கிரகாமுடைய பெற்றோர்கள் மற்றும் நண்பர்கள் இவரை எப்படியாவது ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அனுதினமும் தேவனிடத்தில் மன்றாடினார்கள். அப்பொழுது கிரகாமுடைய நண்பர்கள் பக்கத்து கிராமத்தில் நடைபெறுகிற ஒரு சுவிசேஷ கூட்டத்திற்கு இவர் எப்படியாவது அழைத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி அவரை, நீங்கள் ஒரு ஓட்டுநராக எங்களோடு கூட நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி அவரை அழைத்து சென்றனர். ஆனால் கிரகாம் அவர்கள் கண்டிப்பாக சொல்லிவிட்டார், நான் ஓட்டுநராகத்தான் பணிபுரிவேன், அந்த கூட்டத்திற்கு என்னை வரும்படியாக நீங்கள் கட்டாயப்படுத்தக்கூடாது என்று அவர் கண்டிப்பாக சொல்லிவிட்டார். 4 நாள் சுவிசேஷ கூட்டம் முடிந்தது. 5ஆம் நாள் அந்த சுவிசேஷ கூட்டத்திலே பாடல்கள் பாடப்பட்டன. அந்த பாடலில் சொல்லப்பட்ட வரிகள் பில்லி கிரகாம் அவர்கள் தொட்டது. அவர் அப்பொழுதே யார் அந்த பாடலை பாடுகிறார்கள் என்று சொல்லி அந்த கூட்டத்தை நோக்கி வந்தார். அந்த சுவிசேஷகர் பில்லி கிரகாம் அவரை நோக்கி, கர்த்தரிடத்தில் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடு என்று சொல்லி நீ விண்ணப்பம் செய்ய என்று சொன்னார். அப்பொழுதே கிரகாம் அவர்கள் தன்னை மாற்றிக்கொண்டார். கிறிஸ்துவத்துக்குள்ளே முழுவதுமாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். பில்லி கிரகாம் அவர்கள் தன்னுடைய 16வது வயதிலே யூத் கிரைஸ்ட் என்று வேதாகம பள்ளியை அவர் நிறுவினார். மெக்சிகோவில் முதலாவதாக சிலுவை போர் என்ற கூட்டத்தை அவர் ஆரம்பித்த பொழுது 6000 பேர் அதிலே கலந்து கொண்டனர். தென்னாப்பிரிக்காவிலே அவர் தன்னுடைய சுவிசேஷ கூட்டத்தை போடும் பொழுது அங்கே சுமார் 1,00,000 பேர்கள் கலந்து கொண்டனர். அவருடைய சுவிசேஷத்தை கேட்டனர். நிறம்பெறி ஒரு பாவம் என்று சொல்லி அவர்கள் மத்தியிலே அவர் பேசினார். மாஸ்கோவிலே ஆடிட்டோரியத்திலே தனது கூட்டத்தை அவர் தொடங்கிய பொழுது சுமார் 1,50,000 பேர் அதிலே கலந்து கொண்டனர். அநேகம் பேர் ரட்சிக்கப்பட்டனர். உலக நாடுகள் முழுவதும் சுமார் 185 நாடுகளிலே தன்னுடைய சுவிசேஷ பயணத்தை அவர் தொடங்கி தன்னுடைய ஊழியத்தை அவர் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வந்தார். லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் அநேக ஆத்மக்கள் அவருடைய வார்த்தையின் மூலமாக ரட்சிக்கப்பட்டனர். இதனாலேயே அமெரிக்க நாட்டிற்குடைய உயர் பதவியான ஜனாதிபதி பதவி அவரை தேடி வந்தது. கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதே என்னுடைய கடமை, இந்த உயர் பதவிகளை எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அதை ஒதுக்கி போட்டார். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வர வேண்டும் என்று சொல்லி அங்கலாய்ப்போடு இருக்கிறீர்களா? நான் மனமாற வேண்டும் என்று சொல்லி காத்து கொண்டு இருக்கிறீர்களா? இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எனக்கும் ரட்சிப்பு வேண்டும் என்று சொல்லி நீங்கள் காத்து கொண்டு இருக்கிறீர்களா? நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே மாற்றம்தான். முழங்கால் படியிட்டு தேவனிடத்திலே, ஆண்டவரே எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடு என்று சொல்லி நீங்கள் கேளுங்கள். இரக்கம் நிறைந்த தகப்பன் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய வல்லவராய் இருக்கிறார். சந்தர்ப்பத்தை கேளுங்கள், மனமாற்றம் அடைவீர்கள், ரட்சிப்புக்குள்ளாக வருவீர்கள். இந்த வார்த்தை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், ஒவ்வொருவரையும் தொட்டிருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.